Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்து கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு மேலால் ஆகிவிட்டது. அவர்கள் செய்த பிரச்சாரத்தால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவர்கள் ஆற்றிய சாதனை ஒரு நிகரற்ற சாதனை, தன்னிகர் அல்லாத ஒரு மகத்தான சாதனையை அவர்கள் ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த தூதர் அவர்களிடையே அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார், அவர்களை பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அதற்கு முன்பு வரை அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயத்திலே அல்லாஹ் இதனை குறிப்பிட்டு காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை வெறுமனே அறிவுரைகளோடு கட்டளைகளோடு நின்று விடாமல் அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து காட்டி அவர்களை, அந்த சஹாபாக்களை, அந்த மக்களை பக்குவப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறு உலகத்திலே வெற்றி பெற முடியும் என்பதற்கான வழிவகைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை சரியான முறையிலே
பண்படுத்தினார்கள், அவர்களுக்கு நற்பயிற்சி அளித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அல்லாஹ்வே இந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த சமுதாயம் படுமோசமான ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த சமுதாயம் அறிவில்லாத ஒரு சமுதாயமாக இருந்தது. அறிவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நிலையிலே இருந்தது. ஒரு மடமை சமுதாயம், ஒரு மூட சமுதாயம். அந்த சமுதாயத்திலே எல்லா தீமைகளும் புறையோடி போயிருந்தது. அது அவர்களுக்கு மிக கவலை அளித்தது. இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறார்களே, இவர்களை நாம் எப்படி திருத்துவது, இவர்களை எப்படி பக்குவப்படுத்துவது, இவர்களுக்கு எப்படி நேர்வழி காட்டுவது என்றெல்லாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள், யோசித்தார்கள். அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை கொடுத்தான். அவர்களை இறை தூதராக ஆக்கி அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த பணியை அவர்கள் செவ்வனே செய்து முடித்தார்கள். நான் சொன்னேன், அவர்களுக்கு அக்கறை இருந்தது அந்த சமூகத்தின் மீது, அந்த மக்களின் மீது. அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்துவிட மாட்டார்களா என்று அவர்கள் சதா ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இந்த குர்ஆனை அவர்கள் நம்பவில்லை என்பதற்காக அவர்களுக்கு பின்னால் கவலைப்பட்டு தம்மையே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் சென்றார்கள். அவர்களுடைய கவலை சென்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, உம்மை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் சென்று இவர்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் தௌபாவிலே 9வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிடமிருந்து ஒரு தூதர் உங்களிடையே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவராக அவர் இருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் விஷயத்தில் மிகவும் கருணை உள்ளவராகவும் பரிவுள்ளவராகவும் இருக்கிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்கறையை, அவர்களுடைய ஆர்வத்தை, அவர்களுடைய கவலையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியை செய்து முடிக்கிறார்கள். அந்த பணியினுடைய விளைவால், அவர்கள் ஆற்றிய அந்த சாதனையின் விளைவால் என்ன நடந்தது? அந்த சமுதாயத்தில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டது? எப்படிப்பட்ட மக்களாக அவர்கள் மாறினார்கள்? மௌட்டிகத்திலே இருந்தவர்கள் எப்படி அவர்கள் நல்லவர்களாக, மிகச் சிறந்தவர்களாக, அகில உலகத்துக்கே முன்மாதிரியான மக்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய உவப்புக்கும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் உரியவர்களாக அவர்கள் மாறினார்கள். இன்றைக்கு அந்த மக்களை பற்றி நாம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று பிரார்த்திக்கிறோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய மாற்றம் இருந்தது. அவர்களுடைய வாழ்விலே மாறுதல் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பற்றி சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் யாரேனும் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நல்வழியிலே நீங்கள் செலவு செய்தாலும் மா பலக முத்த அஹதிகும்
வலா நசீஃபா. அந்த மக்கள் செய்த, யாரை சொல்கிறார்கள்? நபித்தோழர்களை சொல்கிறார்கள். அந்த மக்கள் செய்த ஒரு முத்து அளவை கூட அல்லது அதில் பாதி அளவை கூட அது எட்டாது. ஒரு முத்து என்று சொன்னால் 2 கைகளை சேர்த்து இப்படி அள்ளி போட்டால் எந்த அளவுக்கு வருமோ அது போல 4 மடங்கு. அது ஒரு முத்து. ஒரு மடங்கு, ஒரு முத்து அளவுக்கு கூட 2 கைகளையும் அள்ளி நாம் ஒரு பொருளை போட்டால் 2 கைகளையும் சேர்த்து வைத்து அள்ளினால் என்ன கொள்ளளவு இருக்குமோ அதுதான் ஒரு முத்து. அந்த அளவுக்கு கூட வராது, அல்லது அதில் பாதி அளவுக்கு கூட வராது. நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தார். எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் பாருங்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தம்முடைய தோழர்களுடைய நிலையை அவர்கள் எப்படி உணர்ந்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி அவர்கள் நற்சான்று வழங்குகிறார்கள். சும்மா வழங்க முடியுமா அந்த நற்சான்றை? அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த மக்கள் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்று பார்க்கிறார்கள். அதனாலதான் அறிவிப்பாளர்களை, ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களை அலசி ஆராயக்கூடிய ஹதீஸ் கலை மேதைகள் நபித்தோழர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூலும் லா யஹ்தாஜூன இலா தஸ்கியதி. நபித்தோழர்கள் எல்லோருமே நீதமானவர்கள், அவர்களை விமர்சிப்பதற்கு எந்த அவசியமும் கிடையாது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் நீதமானவர்கள், அவர்களை நாம் விமர்சிப்பது முறையல்ல, அதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நபித்தோழர்களிடமிருந்து கேட்ட ஒவ்வொருவருடைய நிலையையும் அலசி ஆராயப்படும். அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்க்கப்பட்டு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நபித்தோழர்களை பற்றி எந்த அலசலும் கிடையாது, அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் கிடையாது. அவர்களை விமர்சிக்க மாட்டார்கள். யார்? ஹதீஸ் கலை மேதைகள், ஹதீஸை தொகுத்த அந்த மகான்கள். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனையின் வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார், அல்லாஹ் ஒருவனை தவிர. இது பத்ர் போரிலே வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். பத்ர் போர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்துவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் நடந்த போர் தான் முதல் போர் தான் பத்ர் போர். இந்த பத்ர் போர் நபித்தோழர்கள் மீது திணிக்கப்பட்டது. அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. யாரும் அந்த போரை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. சூழ்நிலை அப்படி உருவானது, போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த போருக்கு எல்லோருமே தயாரானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தோழர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக ஆலோசனை நடத்தினார்கள். இவர்கள் போருக்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா? திடீரென்று இந்த போர் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறதே. இதற்கு முன்னால் இவர்கள் சண்டையிட்டது கிடையாதே. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக தங்களுடைய கையை அவர்கள் நீட்டியது கிடையாதே. அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், பல்வேறு சித்திரவதைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள். ஆயினும் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக கையை ஓங்காமல் இருந்தார்களே. இப்போது எப்படி அவர்கள் இந்த போரை சந்திக்க போகிறார்கள்? அவர்களிடம் நாம் ஒரு நூல் விட்டு பார்ப்போம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் தம்முடைய தோழர்களை முன்னால் அமர வைத்து ஆலோசனை நடத்தினார்கள். தமக்கு முன்னால் முஹாஜிர்கள் இருக்கிறார்கள், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அன்சாரிகள் இருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவியவர்கள். மதீனாவாசிகள் இருக்கிறார்கள், அன்சாரிகள். இந்த 2 பேர்களிடத்திலையுமே அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த போர்
நம் மீது திணிக்கப்படுகிறது. வேறு வழி இல்லை, இதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு முதல்ல முஹாஜிர்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடுகிறானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள், நாங்கள் உங்களோடு இருப்போம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்களே, அதுபோல் நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன சொன்னார்கள்? ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசாவே, நீயும் உம்முடைய இறைவனும் சேர்ந்து போரிடும், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போரிடுவதற்காக அந்த மக்களை கூப்பிட்டார்கள். அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு ஊரிலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை அப்புறப்படுத்திய பிறகுதான் நுழைய வேண்டும் என்கின்ற நிலை அவர்களுக்கும் இருந்தது. அப்ப அவங்க கேட்கிறாங்க தன்னுடைய மக்களிடத்துல, என்ன சொன்னாங்க அவர்கள்? மூசாவே, நீனும் உமது இறைவனும் சேர்ந்து போரிடும், நாங்கள் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி சொன்னார்களே, அதுபோல நாங்கள் சொல்ல மாட்டோம். மாறாக நீங்களும் உங்களுடைய இறைவனும் சேர்ந்து போரிடுங்கள், நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எந்த இறைவன் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தானோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறோம். நீங்கள் பர்துல் கைமாத் என்ற ஒரு ஊரை சொல்லுகிறார்கள். அது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த பர்துல் கைமாத் என்ற அந்த ஊருக்கு எங்களை நீங்கள் அழைத்து சென்றாலும் உங்களோடு நாங்கள் எதிரிகளுடன் போரிட்டு கொண்டே வருவோம், சளைக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். பிறகு அன்சாரிகளிடத்திலே கேட்கிறார்கள். அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டோம், உம்மை நாங்கள் மெய்ப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று நாங்கள் சாட்சியம் சொன்னோம், இதற்காக உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்று ஒப்பந்தங்களை தந்தோம், உடன்படிக்கை உங்களிடத்திலே செய்து கொண்டோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடுகிறானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். எந்த அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறோம், இந்த கடலிலே குதியுங்கள் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம், குதிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். யாருமே பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த சரித்திரம், இந்த வரலாறு எதை சுட்டுகிறது என்று சொன்னால், அந்த தோழர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்களாக திகழ்ந்தார்கள், யாருக்கும் பயப்படாதவர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கீழ்ப்படிவதற்கு அவர்கள் சித்தமாக இருந்தார்கள் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, அந்த ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கிடப்போம், மாறு செய்ய மாட்டோம். நாங்கள் அதற்காக வரவில்லை, உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று நாங்கள் உண்மையான முறையில் சாட்சியம் சொல்லியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் என்பதை அது காட்டுகிறதா இல்லையா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றி தானே, அவர்களுடைய பிரச்சார பணியின் வெற்றி தானே? இல்லை என்று சொல்ல முடியுமா? ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த கொள்கை அவர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருந்தது. அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கி வழிபட வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது, கற்களையோ சிலைகளையோ மனிதர்களையோ வணங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த மக்கள் அதைத்தான் வணங்கி வந்தார்கள். சிலை வழிபாடு அந்த மக்களிடத்திலே கோலோச்சி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அல்லாஹ் ஒருவனைத்தான் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த ஒருவருடைய நிகழ்வைத்தான் இங்கு நாம் சொல்லி காட்டுகிறோம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய தாய்க்கு ரொம்பவும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். பெற்றோர் நலம் பேணக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அதிலும் குறிப்பாக தன்னுடைய தாயாருக்கு அவர்கள் நல்ல முறையில் தாயாரிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்தவராக திகழ்ந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவங்களுடைய தாயாருக்கு கோபம் வந்து விட்டது. நீ மதம் மாறிவிட்டாய், நீ தாய் மதம் திரும்பாதவரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்று சொன்னார்கள். யார் சொல்லுகிறார்? அவங்களுடைய தாயார். எப்படி இருக்கும்? தாய் உண்ண மாட்டேன் என்று சொல்கிறாரே, எதையும் குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே, என்ன செய்வது என்று அவர்கள் பரிதவிக்கிறார்கள். கொள்கையை விட்டார்களா? அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை தூர விட்டார்களா? எனக்கு நீங்கள் தான் வேண்டும், நான் கொண்ட கொள்கை என்ன, அதெல்லாம் ஒரு கால் தூசிக்கு வருமா என்று சொல்லி அந்த தாய்க்கு பின்னால் அவர்கள் சென்றார்களா? இல்லை. அவர்கள் கொண்டிருந்த கொள்கை என்ன? அது சத்திய கொள்கை. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்குரிய இறைவன், அவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் யாவும் உண்மை, சத்தியம். அதனை மனதார அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாறு செய்துவிட்டு தன்னுடைய பாசத்திற்குரிய தாயார் பின்னால் அவர்கள் செல்ல முடியுமா? செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் ஆலோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்வது? என் பாசத்திற்குரிய தாயார் இப்படி சொல்லுகிறார்களே, நான் என்னவென்பது என்று போய் கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் அருளப்படுகிறது. வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. அந்த பெற்றோர் இருவரும் உமக்கு அறிவில்லாத ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படி வற்புறுத்தினால் அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. இந்த உலக விஷயத்திலே அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்தை அருள்கிறான். சூரத்துல் லுக்மான் இந்த வசனம் இருக்கிறது. இன்னொரு அத்தியாயத்திலையும் இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை அருள்கிறான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் அப்படியே அதுல உறுதியாக இருந்தாங்க, அந்த கொள்கையில உறுதியாக இருந்தாங்க. தன்னுடைய தாயாரை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். நான் அதற்காக நீங்கள் உண்ண மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், எதையும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், அதற்காக நான் என்னுடைய கொள்கையை நான் விடமாட்டேன். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், இது வேறு இது வேறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையிலேயே உறுதியாக இருந்தார்கள். இதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சாதனையினுடைய வெற்றி தானே, அவர்கள் ஆற்றிய அந்த தூதுத்துவ பணியினுடைய சாதனை தானே. அதெல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை நாம் எடுத்து நடப்போம். அவர்கள் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை நடைமுறைப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என வேண்டி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பு மிகப்பெரிய விஷயங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணி, அதனுடைய சாதனை என்பது அது மகத்தானது. அது பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மகத்தான சாதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு 1-2 நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தால் கவரப்பட்டு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் மாறினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதே குணம் இவர்களிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலே தமக்கு வேத வெளிப்பாடு வந்த பிறகு அதிலிருந்து வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லி வருகிறார்கள்? என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், நான் அஞ்சுகிறேன், எனக்கு என்ன ஆகிவிடுமோ நான் பயப்படுகிறேன், என் உயிரின் மீது நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி வந்தாங்க. அப்போது அவங்களுடைய மனைவி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லினார். அப்படி சொல்லும்போது அவர்களுடைய பண்பாடுகளை, அவர்களுடைய குணநலன்களை எடுத்துரைத்தார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். சிரமப்பட்டவர்களுக்காக, சிரமப்பட்டவர்களுடைய சுமைகளை நீங்களே தாங்கிக் கொள்கிறீர்கள். நீங்களே உங்களுடைய தலையில் போட்டுக்கொண்டு அவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள். விருந்தினரை உபசரிக்கிறீர்கள். இப்படி என்னவராமோ சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்புகளை சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சஹீஹுல் புகாரில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அந்த ஊரில் இருந்து வெளியே இடத்துக்கு போறாங்க, வெளியேறாங்க மக்காவில் இருந்து. அங்கே அவர்களுக்கு தொழ முடியவில்லை. எதிரிகள் அவர்களை தடுக்கிறார்கள், வழிபாடுகள் செய்வதை விட்டும் தடுக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? ஊரை விட்டு வெளியே போறாங்க. அப்படி வெளியே போகும்போது இப்னு தஹின்னா என்ற ஒருவர், அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரியவர், அந்த குறைஷி சமுதாயத்தில் உள்ள அந்த மக்காவில் உள்ள ஒரு பெரியவர், அவர் அபூபக்கரை பார்த்து, எங்கே செல்கிறீர்கள்? இந்த மாதிரி ஊர்ல இருக்க முடியல, நான் சுதந்திரமாக என்னுடைய மதத்தின் அடிப்படையில், என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வழிபாடுகளை நடத்த முடியல, அதனால நான் இந்த ஊரை விட்டு வெளியேறுகிறேன், நான் ஹிஜ்ரத் செல்கிறேன் என்று சொல்லும்போது, அபூபக்கரே, நீங்களெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவரை பற்றி அந்த இப்னு தஹின்னா சொல்கிறார். அந்த வாசகமும் இந்த வாசகமும் சரியாக ஒத்து போகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு என்ன வாசகத்தை சொல்லி அவர்களை எடுத்துரைத்தார்களோ, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகத்தோட குணங்களை சொன்னார்களோ, அதே வாசகம் இவர்களுக்கும் வருகிறது. கொஞ்சம் கூட மாற்றாம. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடப்போம், அதற்கு நாம் தயாராவோம். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.